ஜாவாவில் வந்து கலெக்ஷன் ஃப்ரேம்வொர்க் ஹையரார்கி பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். நம்ம நிறைய இங்கிலீஷில் இருக்கிறதுனால புரியலை அப்படின்னு வரதுனால தமிழில் வந்து பார்க்கலாம். கலெக்ஷன் ஃப்ரேம்வொர்க் ஹையரார்கி அப்படின்னா என்ன அப்படின்னா, கலெக்ஷன் ஃப்ரேம்வொர்க் ஜாவா கலெக்ஷன் ஃப்ரேம்வொர்க் ப்ரொவைட்ஸ் a set of interfaces and a classes to implement various data structure algorithm. DSA பற்றி நமக்கு தெரியும். அதோட கலெக்ஷன் இன்டர்ஃபேஸ் தான் அதை பற்றி நம்ம சொல்ல போகிறோம். இப்போ இதில் வந்து ஒவ்வொரு இன்டர்ஃபேஸ்லேயும் கிளாஸஸ்லேயும் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அந்த மெத்தட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு இப்போ கலெக்ஷன் ஃப்ரேம்வொர்க்கு கலெக்ஷன் ஃப்ரேம்வொர்க் ஹையரார்கின்னா அதில் வந்து கலெக்ஷன் இன்டர்ஃபேஸு, மேப் இன்டர்ஃபேஸு, இட்ரேட்டர் இன்டர்ஃபேஸு இதெல்லாம் சேர்ந்தது பேர் தான் கலெக்ஷன் ஃப்ரேம்வொர்க் ஹையரார்கின்னு அதுக்கு பேர். இப்போ இந்த ஹையரார்கி பார்ப்போம். இந்த கலெக்ஷன் இருக்குது, இந்த மேப்புன்னு இருக்குது, இட்ரேட்டர், இது மூணுமே இன்டர்ஃபேஸ்னு பேர். நான் அந்த மார்க் பண்ணி காமிக்கிறது வந்து இன்டர்ஃபேஸ்னு பேர். இப்போ இந்த கலெக்ஷன் இன்டர்ஃபேஸ் கீழே சப் இன்டர்ஃபேஸு மூணாக பிரிச்சுருக்காங்க. ஒன்று வந்து லிஸ்ட்டு, செட்டு, இன்னொன்று வந்து கியூ. இந்த செட்டில் வந்து அதுக்கு கீழே வர்றது எல்லாமே கிளாஸஸ். சார்ட்டட் செட்டு, டிக்யூ அப்படின்னு கிளாஸ் பிரிச்சுருக்காங்க. சரியா, இது ஒரு எக்ஸாம்பிள். அடுத்து வந்து மேப் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் சார்ட்டட் மேப்பு அப்படின்னு ஒரு கிளாஸ் பிரிச்சுருக்காங்க. இட்ரேட்டர், இது லிஸ்ட் இட்ரேட்டர் அப்படின்னு சொல்லி இதோட டெரிவேஷன்ஸ், அதாவது இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பேரண்ட்டு, இது சைல்டு, அப்பா, இது வந்து பேரண்ட்டு சைல்டு அப்படிங்கிற மாதிரி. இப்போ லிஸ்ட்டு இந்த இன்டர்ஃபேஸை எடுத்துக்கிட்டோன்னா, இப்போ இது வந்து கலெக்ஷனுங்கிறது டாப் இன்டர்ஃபேஸஸ்ஸு, இது மூணுத்துக்கும் சேர்த்து டாப் இன்டர்ஃபேஸு. இப்போ இதோட லிஸ்ட் இன்டர்ஃபேஸை எடுத்துப்போம். இதை வந்து கிளாஸாக பிரிக்கிறாங்க, 4 கிளாஸாக பிரிக்கிறாங்க பாருங்கள். அரே லிஸ்ட்டு, லிங்க் லிஸ்ட்டு, ஸ்டாக்கு, வெக்டார். அதாவது இன்டர்ஃபேஸ் அப்படின்னா அதில் வந்து மெத்தட்ஸ் இருக்கும், ஆனால் அதுக்கு பாடி ஆஃப் த ஸ்ட்ரக்சர் இருக்காது. ஆனால் அதுக்கு ஒரு கிளாஸ் மூலமாக டெரைவ் பண்ணி தான், அந்த கிளாஸ் மூலமாக ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி தான் இதை கால் பண்ண முடியும் அப்படிங்கிறது நம்ம ஜாவாவோட ஊப்ஸோட கான்செப்ட். அது நமக்கு தெரியும், அதை நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம். சரியா, இப்போ இந்த லிஸ்ட்டு அரே லிஸ்ட் எடுத்துக்கணும். எப்படி வந்து கியூ, இந்த கியூ வந்து பார்த்திங்கன்னா அரே டி கியூ, லிங்க் லிஸ்ட்டு, ப்ரையாரிட்டி கியூ, இது மூணுமே இதோட கிளாஸ். நமக்கு வந்து இப்போ என்ன படித்தோம், இப்போ லிஸ்ட்டு படித்தோம். இப்போ வந்து கியூவில் வந்து அரே கியூ, அரே டி கியூ, லிங்க் லிஸ்ட்டு, ப்ரையாரிட்டி கியூ, இது மூணுமே கிளாஸாக கொடுத்துருக்காங்க. கியூங்கிறது இது இன்டர்ஃபேஸு. இதோட டாப் இன்டர்ஃபேஸ் என்னது, கலெக்ஷன். சரியா, கலெக்ஷன் ஃப்ரேம்வொர்க்கு ஹையரார்கியும் கலெக்ஷன் இன்டர்ஃபேஸையும் குழப்பிக்கக்கூடாது. கலெக்ஷன் ஃப்ரேம்வொர்க்கு ஹையரார்கிங்கிறது தான் கலெக்ஷன் இன்டர்ஃபேஸு, மேப் இன்டர்ஃபேஸு, அப்புறம் இட்ரேட் இன்டர்ஃபேஸ், இதெல்லாம் சேர்ந்து தான் கலெக்ஷன் ஃப்ரேம்வொர்க்கு ஹையரார்கின்னு அதுக்கு பேர். சரி, இப்போ நம்ம செட்டு பார்ப்போம். செட்டுங்கிற ஒரு இன்டர்ஃபேஸ் எடுத்திங்கன்னா இதோட கிளாஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனும் செட்டு, ஹேஷ் செட்டு, லிங்க்டு ஹேஷ் செட்டு, ட்ரீ செட்டு அப்படின்னு இது 4 கிளாஸஸ் வந்து இந்த செட்டுங்கிற ஒரு இன்டர்ஃபேஸ்லேருந்து டெரைவ் ஆகுது. அப்புறம் நம்ம சப்சீக்வெண்ட்டாக பார்க்கலாம், ஒவ்வொன்றா வந்து ஒவ்வொரு இன்டர்ஃபேஸஸ் அதோட கிளாஸஸ்லாம் எப்படி அதுக்கு மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க எல்லாமே பார்க்கலாம். அடுத்து மேப், இது தானே ஹேஷ் மேப்பு, ட்ரீ மேப்பு, எனும் மேப்பு, லிங்க்டு ஹேஷ் மேப்பு, வீக் ஹேஷ் மேப் அப்படின்னு நான் எவ்வளோ பிடிச்சிருக்காங்க, இது 5ஆக பிடிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஓவரால் ஹையரார்கிம்பாங்க. ஓவரால்னால் இப்போ கலெக்ஷன் இன்டர்ஃபேஸு, நம்ம குழப்பம் இருந்துச்சு இல்லையா, கலெக்ஷன் இதெல்லாம் சேர்ந்தால் கலெக்ஷன் ஃப்ரேம்வொர்க்கு ஹையரார்கின்றது. கலெக்ஷன் இன்டர்ஃபேஸு இதில் லிஸ்ட்டுன்ட்டு கியூவு, செட்டு, இந்த லிஸ்ட்டு வந்து 3ஆக பிரிக்கிறோம். அடுத்து கியூவில் வந்து ப்ரையாரிட்டி கியூ, லிங்க் லிஸ்ட்டு, செட்டில் வந்து ஹேஷு, சார்ட்டடு, அதுக்குள்ள அப்படியே நிறையா கிளாஸஸ் க்ரியேட் பண்ணிட்டு இப்போ ஹையரார்கி போயிட்டே இருக்குது. இது ஒன்றா பார்க்கலாம். அடுத்து வந்து கலெக்ஷன் இன்டர்ஃபேஸ் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா இஸ் அ செட் ஆஃப் ரூட் இன்டர்ஃபேஸஸ் ஆஃப் த கலெக்ஷன் ஃப்ரேம்வொர்க் ஹையரார்கி. அடுத்து இட் டஸ் நாட் ப்ரொவைடு டைரக்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த கலெக்ஷன் இன்டர்ஃபேஸ். இட் ப்ரொவைட்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் இந்த லிஸ்ட்டு, செட்டு, கியூ இன்டர்ஃபேஸஸ். இது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ லிஸ்ட் இன்டர்ஃபேஸஸ்னால் என்ன, இந்த லிஸ்ட் இன்டர்ஃபேஸஸ் இஸ் த ஆர்டர்டு கலெக்ஷன் ஆஃப் அரே மாதிரி இருக்கிறது தான் அந்த லிஸ்ட் இன்டர்ஃபேஸஸ்ஸு. அடுத்த செட் இன்டர்ஃபேஸஸ்ங்கிறது செட்டில் உள்ள செட்டுங்கிற மேத்தமேட்டிக்ஸில் எப்படி யூஸ் பண்ணுமோ அது மாதிரி செட்டில் உள்ளது. அடுத்து கியூ இன்டர்ஃபேஸஸ், ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் மெத்தட் இருக்கிறது. மேப்பு, கீ வேல்யூஸ் இருக்கிறது மேப் இன்டர்ஃபேஸு. அடுத்து இட்ரேட்டர் இன்டர்ஃபேஸஸ். இதில் என்னென்ன மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடு, சைஸு, ரிமூவு, இட்ரேட்டர், ஆட் ஆல், ரிமூவ் ஆல், இதெல்லாம் மெத்தட்ஸு. இந்த மெத்தட்ஸ் ஒவ்வொன்றும் வச்சு இந்த மெத்தட்ஸ் எல்லாமே அதோட சப் இன்டர்ஃபேஸஸுக்கும் பொருத்தமாக இருக்கும். அப்போ இந்த இன்டர்ஃபேஸஸ்ஸு இது ஹையர் லெவல் ஓவரால் பெரிய ஹையரார்கி நம்ம இப்போ